கஸ்தூரி, இடஒதுக்கீடு பெறவங்களாம் கொலைக்கார பசங்கன்னு கேட்குறியே, இடஒதுக்கீடுனா உனக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ சினிமாவில் அவுத்து போட்டு ஆடினியே, யார் பார்க்கறதுக்கு ஆடின? அந்த இடஒதுக்கீடு பெற கொலைக்கார பசங்க டிக்கெட் கொடுத்து வாங்கின பணத்தில் தானே நீ வந்து உன் மானத்தை காப்பாற்றுக்கா துணி வாங்கி போட்ட. அந்த கொலைக்காரங்க கொடுக்குற பணத்தில் தானே நீ ஜிக்குன்னு நீ மேக்கப் செட்டு வாங்கி போட்டுக்கின. அந்த கொலைக்காரங்க கொடுக்குற பணத்தில் தானே நீ வந்து மானத்தை காப்பாற்றுக்கா துணி வாங்கி போட்ட, சோறு தின்ன. அப்போ தெரியலையா உனக்கு இடஒதுக்கீட்டில் இருக்கிறவங்க கொலைக்கார பசங்களுடைய பணம்னு? அப்போ உனக்கு தெரியாதா? இப்போ வந்து உனக்கு இடஒதுக்கீடு பெறவங்க கோட்டால இருக்கிறவங்க எல்லாருமே கொலைக்கார பசங்க தெரிய உனக்கு பின்னாடி அவ்வளோ வாய் கொழுப்பு உனக்கு. இந்த தமிழ் மண்ணில் சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் பண்ண போராட்ட வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா உனக்கு? என் குடும்பத்துல 21 பேர் இந்த கோட்டாவை பெறத்துக்காக குண்டடி பெற்று வீரமரணம் அடி செத்தான். அந்த வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ எந்த ஊருடி? நீ எங்க இருந்து வந்து என் தமிழ் மண்ணில் எங்க மக்களை பத்தி நீ பேசுறதுக்கு? உனக்கு தொடர்ந்து உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிருக்கு. திருநங்கைகளே அப்படிதான் நீ விமர்சனம் பண்ண. இந்த வாய் கொழுப்பு உனக்கு அடக்கணும். தமிழ் மக்கள் கிட்ட 3 தினத்துல நீ மன்னிப்பு கேட்கல.